அண்ணன் வடமானூர் ஆபட்டதும்மா என்னடா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இல்லம்மா அவங்களா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நானும் வந்த இருந்து பாக்குறது பாப்பா மூக்குலயே அடிச்சிட்டியா விடியல ரத்த பார்க்க மாட்டேன். அண்ணா என்னுடைய நாடு நான் பிறந்த நாடு வடமதுராபுரி. வடமதுராபுரியில என்னுடைய தந்தையார் ராமலிங்கம். நல்லா சொல்லி என்ன ராமலிங்கம். என்னுடைய தாயின் பெயரோ இந்திராணி. ராமலிங்கம் இந்திராணி. ஆமா. ராமலிங்கத்துக்கும் இந்திராணிக்கும் நாங்க பிறந்தவங்க மொத்தம் 2 பிள்ளைங்க. 2 பேர். ஆமா. யார் யாருமா? எங்க அண்ணன் நல்ல தம்பி. எங்க அண்ணன் பேரு நல்ல தம்பி. அவரெல்லாம் என் கூட பிறந்த என் பிறப்பு எங்க அண்ணன் நல்ல தம்பி என்கிற நல்ல அண்ணன். எனக்கு நல்ல தம்பி என்கின்ற நல்ல அண்ணன். என்னுடைய தாய் அதாவது என்னுடைய பெயரு நல்ல தங்கம். நல்ல தங்கால். என்ன என் பேரு? நல்ல தங்கால். நல்ல தம்பி நல்ல தங்கம். அப்படி நாங்க 2 பேர் இருந்திருந்தாலும் அண்ணா எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தது யாரு? யாருமா திருமணம் செஞ்சீங்க? என்னுடைய புருஷன் மட்டும் ஊரு என்ன? என் புருஷன் பேரு என்ன? என்னதாமா தெரியும்? கேட்கணும்ன்றா பேருக்கு என்ன? ஒவ்வொன்னா வரீங்க. ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல கேட்டுக்க. அந்த காட்சி மாநகரம் அண்ணா கல்யாண
நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் என் புருஷன் விட்டு நாடு நாடு காசிமா நகரம். சரிம்மா. காசிமா நகரத்துல அதுல சேர்ந்த மாதிரியே தான் என் புருஷன் பேரும். அதுல சேர்ந்த மாதிரியே ஏமா சேர்ந்த மாதிரியே என்னுடைய நாட்டின் பெயர் என்ன? காசிமா நகரம். அதுல வந்து அந்த ராஜாவை சேர்த்தனா காசிராஜன். அவர் தான் என்னுடைய மன்னவர். பேர்பட்ட உத்தமிக்கு கிடைச்ச புருஷம்மா. எப்படி இல்லம்மா, என் புருஷன் பேர அப்படி டக்குன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் உங்க வாயால சொல்ல, அடுத்தவங்க வாயால சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வாயால சொல்லக்கூடாது. பரவாயில்ல, அத விட்டு போடித்தான் அருவிட்ட கூடி. என்ன நீ நல்லா இருப்பியாடா? நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு. அப்படி நான் என்னுடைய மன்னவர் மாலையிட்டு இந்த நல்ல தங்காலுக்கும் என் சாமி ஆனவருக்கும் எங்களுக்கு கல்யாணம் எப்பாச்சு? முக்கியமான சமாச்சாரம். எத்தனை வயசுல நீ கல்யாணம் பண்ண? கல்யாணம் எப்பாச்சு? எத்தனை புள்ள குட்டிங்களை பெத்து போட்ட? எத்தனை புள்ள குட்டிங்க பெத்த? டேய், எனக்கு எங்க அண்ணன் என்ன சீர்வரிசை கொடுத்தாங்கன்னு உன்னை குந்திருக்கிறவங்களுக்கு வாயை திறந்துகிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்குது தவிர இதுவெல்லாம் தாய் பிள்ளை எல்லாம் ஒரு இடம் சேர்ந்துக்கிட்டு என் கொடுமைய சொன்னா தானே தெரியும். ஏமா என்ன இங்க இத்தனை பேர் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இவ்வளவு தூரம் சொல்ற. ஒவ்வொருத்தரும் கூட பிறந்தவங்க தான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் குறைஞ்சபட்சம் 5 பவுண்ட் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. உங்க அண்ணன் மட்டும் என்ன பெரிய மயில புடிங்க அடிச்சிருப்பான். புத்தி வாசனை உனக்கு கிடைச்சது. உங்க அண்ணன் மட்டும் மாளிகை மட்டும் நீ என்னமோ அதிகமா வாங்கிட்டு வந்த மாதிரி இவங்க எல்லாம் சும்மா வந்துட்ட மாதிரி பேசுற. நீ என்னத்தான் வாங்கிட்டு வந்த? அண்ணா அண்ணி சிறு வயது தெரியுமா? 5 வயசு. 5 வயசு அறியாத பருவத்துல என் மன்னவருக்கு என்னை செல்ல கல்யாணம் பண்ணி எங்க அண்ணன் வச்சாரு. என்னுடைய தாயும் தந்தையரும் நாங்க குழந்தையா இருக்கும் போது எங்களை விட்டுட்டு எங்க அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க சின்ன வயசுலயே. ஆமா, அதனால அறியாத சிறு வயதில் என்னுடைய தாயும் தகப்பனும் 2 பேரும் மடிந்து விட்டார்கள். அப்படி மடிந்து விட்டாலும் எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையா என் கூட பிறந்த என் பொறப்பு எங்க அண்ணன் நல்ல அண்ணன் என்ன 5 வயசுல என் புருஷன் கையில கொடுத்து என்னை காசிவான இருந்து என்னை கல்யாணம் செஞ்சு சீரோடு சிறப்போடு எங்க அண்ணன் அனுப்பி வச்சாரு. 5 வயசுலயே உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து சீரோடு சிறப்போடு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றாங்க. என்ன எனக்கு சீர் எங்க அண்ணன் என்னென்ன சீர்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க அண்ணா?
நிறைஞ்சிருக்கு எங்க அண்ணன் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டியாடா? ஆமாம்மா. பேட்டரி என்ன? ஆமா. உன் பொண்டாட்டி அப்படி கொண்டு வந்திருப்பாளா? என் பொண்டாட்டி இல்ல ஒக்கா தங்கச்சிக்கு அப்படி கொடுத்து விட்டுருப்பியா? உன்கிட்ட என்ன இருக்குது நீ கொடுக்கறதுக்கு? என்கிட்ட இருந்ததெல்லாம் என் பொண்டாட்டியில இருந்து, என் புள்ளிங்கல இருந்து, என் பொண்டாட்டியில இருந்து, என் புள்ளிங்கல இருந்து, என் அக்கா தங்கச்சி மறுபடியும் பொண்டாட்டி இருந்து பொட்டைக்கிறது என்னடா கொண்டு வந்தா உன் பொண்டாட்டியே? போயா கூதி கொண்டு வந்தோம். அது முன்னாடி கொண்டு வந்துருக்கான். முன்னாடி கொண்டுட்டு வந்து யாராவது தொடர்ந்து யாருக்கிட்ட அப்புறம் என்ன மயிரிடி கேக்குற? உனக்கு என்ன உன் அண்ணன் கொடுத்தான் அத சொல்லு மூடிக்கிட்டு. அண்ணா பட்டி நிறைஞ்சிருக்க பசுமாடு சீதனம். பெரிய சீதனம் கொடுத்து விட்டான் அண்ணன். பட்டி மறந்து அப்படியே பட்டி நிறைஞ்சிருக்குமா பசுமாடு சீதனம். என்ன ஏரி நிறைஞ்சிருக்கு எரும மாடு சீதனம். இதெல்லாம் ஒரு சீதனம். குட்டை நிறைஞ்சிருக்கு குறும்பாடு சீதனம். அதோட என்ன வேணா இன்னும் என்னடா வேணும்? இல்ல இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குற? கொண்டு போய் கட்டி போட்டு புடக்கையை போட்டு புடக்கையை வியாபாரம் பண்ணி தின்னு போவாங்க. அதை கறந்து கவுத்து பொழப்புக்கு இவங்களே குடிச்சு விட்டு போயிருவோம். அண்ணா அது மட்டும் இல்ல, என்ன எங்க அண்ணன் இவ்வளவையும் கொடுத்து இதுக்கு மேல என்ன கொடுத்தாரு? இதுக்கு மேல என்ன கொடுத்தாரு? அண்ணா அண்ணனை உட்காந்து பாக்குறக்கு
பால் கறக்கிறதுக்கு முக்காலி பொன்னால முக்காலி தங்கத்தால ஆமா எனக்கு அந்த மோர் தயிர் கடையிறதுக்கு இதுக்கு பவுனால சாமி இன்னைக்கு எல்லாம் கழுத்துல போடுறதுக்கு 5 பவுன்ல போட்டா அந்த இட்லி உண்டு ரவ போது கண்ணு மசர ஆட்டம் வருது இழுக்கவரே இப்படி தங்கத்தால செஞ்சுருக்கானா எவ்வளவு பவுன் போட்டுருப்பான். அது மட்டுமா ஆன மேல 5 லட்சம் குதிரை மேல கோடி லட்சம் தங்கம் வைரம் வைடூரியம் கோமியாதக புஷ்பராகம் அப்பா அண்டாவில இருந்து குண்டா வரைக்கும் கருவாபல கொத்து வரைக்கும் அத்தனை எங்க அண்ணன் 7 வண்டி நிறைய எனக்கு சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. 7 வண்டியில நொல்லையா இதெல்லாம் கொடுத்தாங்க நீ அவன் முன்னாடி என்னதை கொண்டு வந்தா என் முன்னாடி என்ன மயிர கொண்டாந்தா அதைத்தான் கொண்டு வந்தான். அதான் அதையுமே சுத்தமா பண்ணாந்தா சரி அது இருந்தாலும் இருக்கட்டும். ஏமா உங்க அண்ணன் தான் அவ்வளவு 1008 வசதியோட இருந்தான் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க வச்சுக்கிட்டு சீர சிறப்பா இப்ப வாழ்றீங்களா எப்படி இருக்கிறீங்க? இப்ப கேட்டியே ஒரு கேள்வி இவ்வளவு சீர்வரிசையும் வாங்கிட்டு வந்திய இப்ப நல்லா இருக்கா எப்படி இருக்கிற அதத்தான் கேக்குறேன் வேற என்ன கேட்க போறேன் அண்ணா அண்ணா 12 இவ்வளவு சீர் வாங்கிட்டு வந்திய அம்மா இப்ப எப்படி இருக்கிறன்னு கேட்டிய அண்ணா 41 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி நல்ல மழை பெஞ்சது எங்க நாட்டுல 41 வருஷம் சீரு சிறப்புமா இருந்தோம். இந்த 12 வருஷமா அண்ணா எனக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க 7 குழந்தைங்க எனக்கு 7 குழந்தை 7 பிள்ளைங்க 4 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை 3 பொம்பளை. ஆமா அப்படி நான் 7 மக்கமார பெத்து இந்த 12 வருஷமா
எங்க நாட்டுல போராத பஞ்சம் என் நாட்டில் உள்ள பஞ்சம் என் பிள்ளைங்க 7 பேரும் சோறு இல்லாத தண்ணி இல்லாத அண்ணா ஏமா ஒரு நாட்டுக்கே ராணி நீங்க என் நாயா சொத்து சுகம் நான் கொண்டு வந்த சீர்வரிச நாட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம இல்லன்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஓ நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்துல வாடுறாங்க. எல்லாத்துக்கும் வேணுங்கிறத அள்ளி எண்ணி கொடுத்துட்டோம். இருந்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா அள்ளி அள்ளி கொடுத்து எங்க கிட்டயும் ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டி நீங்களும் ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்க. எங்க நாட்டு மக்களுக்கு பஞ்ச பசி பட்டினி என் நாட்டு மக்களும் பூரா தவிக்கிறாங்க. 7 மக்கள் மாறும் அண்ணா. அம்மா அண்ணா பஞ்சத்தால வாடுதாங்க. அழுகுறது என்னால கண்ணுல பார்க்க முடியல. என் பிள்ளைங்க எல்லாம் பசி பசின்னு கத்துது கதறுது. நான் எங்க போவேன்? இத்தனை வருஷம் ஆகி இது நாள் வரைக்கும் என் பிறந்த இடத்துக்கு நான் போகல. இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகி இது நாள் வரைக்கும் கெதியா இருந்துட்டீங்க. இது வரைக்கும் வந்து புருஷனுக்கு விட்டு பிறந்த வீட்டுக்கு போகவே இல்லை. இந்த பஞ்ச பசிரியில 7 பிள்ளைங்களும் 7 பிள்ளைங்களையும் விட்டுட்டு நான் வாழணுமா? அம்மா ஏய் பேசுவை போது விட. அதனால இன்னைக்கு ஒரு யோசனை. எப்படிமா என் 7 மக்களையும் கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இடம் என் பிறந்த வீட்டுக்கு போனேன்னா என் பிறந்த வீட்லயாவது ஒரு சோறு தின்னுட்டு என் பிள்ளைங்க 7 பேரும் உயிரோட இருக்கும். பிள்ளைங்களை இங்க போட்டு உசுரோட கொடத்தோட பிறந்த இடத்துக்கு போனோம்னா 1 ரூபா கஞ்ச கொடுத்து காப்பாத்திக்கலாம்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை. ஆமாமா எனக்குத்தான் நெஞ்செல்லாம் தனியா கவுது. என்னமா பண்றது? உனக்கு மாடா கவுது. உங்க துக்கத்துல பாதி எனக்கு இருக்காதா? துக்கம் தொண்டை அடைக்குது. மூடிட்டு வாடா. அதனால அண்ணா என் மாலையட்ட என் புருஷன்கிட்ட சொல்லிவிட்டு என் 7 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். அப்படியே ஆகட்டுமா? அப்படியாவது சொல்லு. இப்ப உடனே உங்க வீட்டுக்காரர் வந்துகிட்டே இருக்கிறாரு. என் புருஷனை கூட்டிக்கிட்டு வா அண்ணா.